பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் ஐயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் எல்லோருக்கும் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த நாளிலே கடந்த நாளிலே நாம் பார்த்தோம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் படிக்கிறேன். தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். தேவனுடைய சித்தம் என்று பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் இது. சங்கீதம் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்னை குறித்து புஸ்தக சூரியலில் எழுதியிருக்கிறது என்று இயேசு சொன்னார். ஆகவே தேவனே உடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவது நீக்கி போறார். நாம் போன வாரத்தில் பார்த்தோம் முதலாவது என்ன இரண்டாவது என்ன என்று சொல்லி. முதலாவது முதல் பிறப்பு. நான் உதாரணத்துக்கு கூட உங்களுக்கு சொன்னேன், எப்படி ஆண்டவர் மல்கியாவின் புஸ்தகத்தில் ஏசாவை வெறுத்து யாக்கோபை நான் தெரிந்து கொண்டேன் சிநேகித்தேன் என்று சொல்லும்போது அதை தான் அவர் உதாரணம் காட்டி சொல்கிறார். அவர் பிரியமானவர்களே, இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம் தேவனுடைய சித்தம் முதலாவதை தள்ளி இரண்டாவதை நிலைத்து. நான் போன வாரம் சில காரியங்கள் எல்லாம் நாம் பார்த்தோம். இந்த நாளில தேவன் அதே காரியத்தை அந்த முதலாவதை தள்ளி எப்படி இரண்டாவதை நிலைநிறுத்துகிறார் என்பதை நாம் பார்ப்போமானால் ஆதியாகம புஸ்தகத்துல பிரியமான ஆதியாகம புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வாசிப்போமானால் அங்கே போட்டு இருக்கிற ஒரு காரியம் 1-2 வசனத்தை நாம் வாசிப்போம். அதில் எழுதியிருக்கிறது 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று எழுதுகிறது. 2ஆம் வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று வேதம் எழுதுகிறது. 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் நிறைய இடைப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. அதிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். எனக்கு அருமையானவளே, ஒரு 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 சகோதரி இப்படி ஒரு கேள்வி கேட்டார். தேவன் உண்டாக்கினார் எல்லாம் நல்லா தானே உண்டாக்கி இருப்பார், அப்படி எப்படி இது ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருந்தது? ஒழுங்கின்மையா வெறுமையாய் அவர் உண்டாக்க மாட்டார் இல்லையா? நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அவர் தேவன். அவை இந்த 1ஆம் வசனத்துக்கு 2ஆம் வசனத்துக்கு ஒரு முக்கியமான காரியம் நடந்துருது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். முதலாவது நாம் இங்கே கவனிக்க வேண்டும், ஆதி என்பது இந்த பூமி உண்டாக்கி இந்த சூரியன் சந்திரன் நாட்கள் குறிப்பெல்லாம் உண்டாக்குறதுக்கு முன்பான காலங்கள், இன் தி பிகினிங், ஆதி என்று சொல்கிறது. இந்த ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பிறகு எப்படி 2ஆம் வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தது, ஒழுங்கு இல்லாதது வெறுமையா இருந்தது. அப்படியானால் இந்த 1க்கும் 2க்கும் நீங்க கவனிக்க வேண்டும், தேவன் மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பதாகவே பூமியில் தேவதூதரை தேவன் உண்டாக்கி வைத்தார் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, அது எங்கே எழுதியிருக்கிறது என்றால் எசேக்கியேலின் புஸ்தகத்தில் நாம் எடுத்து வாசிப்போமானால் அதில் எழுதியிருக்கிறது 28ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறேன், உங்களுக்கு கேளுங்கள். 12ஆம் வசனம் 28. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறேன் என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திர மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூர்ண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமதம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவிதமான ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடி கொண்டு இருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் உன் மேள வாத்தியங்களும் உன் நாகஸ்வரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. 14ஆம் வசனம், நீ காப்பாற்றுக்காய் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களை நடுவில் உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட மட்டும் உன் வழிகளில் குறைவற்றிருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். இது யாரை குறித்து ஆண்டவர் சொல்றார்னா, அந்த விழுந்து போன தேவதூதரை குறித்து, லூசிபரை குறித்து ஆண்டவர் சொல்றார். அங்கே ஒரு தோட்டத்தில் ஆண்டவர் வைத்தார். அவனை வைத்த பொழுது இதே பூமியில் மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பதாக இந்த பூமி ஆண்டவர் சிருஷ்டித்து, ஆதியிலே சிருஷ்டித்து தேவதூதனை அங்கே வைத்தார். இந்த தேவதூதனை வைத்து
ஆண்டவர் இவர்களுக்கு எல்லாரும் ஒரு தலைவனை லூசிபரை வைத்து, நீங்கள் எல்லாரும் இவன் மூலியமாய் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று வைத்தார். பிரியமானவர்களே, ஆனால் இவனோ கொஞ்ச நாள் இருந்து விட்டு பெருமை வந்து விட்டது. இவனிடத்தில் பாருங்கள், இவனை கர்த்தர் எப்படி உண்டாக்கினேன் என்று சொல்கிறார். மேல வாத்தியங்களும் நாகஸ்வரங்களும் அது எல்லாம் இப்பொழுது எங்கே இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். பிரியமானவர்களே, வேறு இடத்தில் இருக்கிறது இவைகள் எல்லாம். காரணம் இவனால் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேவதூதனை ஆண்டவர் வைத்தார். தனக்கு கொடுத்த வேலையிலிருந்து விழுந்து போயிட்டான். தன் வைத்த இடத்திலிருந்து விழுந்து போனான். எப்படி விழுந்தான்? இவ்வளவு அழகாய் ஆண்டவர் இவ்வளவு நேர்த்தியாய் அவனை எப்படியெல்லாம் உண்டாக்கி கர்த்தர் வைத்தார், அவன் எதற்காக வைத்தார், என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் இந்த எசேக்கியேல் 28 எழுதியிருக்கிறதை நாம் வாசித்து தெரிந்து கொள்ள முடியும். எனக்கு பிரியமானவர்களே, அவன் எப்படி விழுந்தான் என்பதை ஏசியாவின் புஸ்தகம் 14 அதிகாரத்தில் ஆண்டவர் மிகவும் அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இங்கே 14 அதிகாரத்துல 11 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 14:11 உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கம் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. அதிகால மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினே, நீ தரையில விழ வெட்டப்பட்டாயே என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஏன்? 13 வசனத்துல, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறி உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உயிரியத்தில் சொன்னாய். ஆனாலும் நீ ஆகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய் என்று ஆண்டவர் சொல்றார். பிரியமானவர்களே, இதே பூமியில் ஆண்டவர் வைத்தார். இவன் தேவனை தொழுது கொண்டு வெல்லும். இவன் எல்லா தேவதூதர்களுக்கும் தலைமையாய் கர்த்தர் வைத்தால், இவனுக்கோ தேவனை போல் ஆக வேண்டும். அங்கே போய் உன்னதத்தில் உன்னதமானவருக்கு ஒப்பாய் உட்கார வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது. அதனால இவன் பரலோகத்துக்கு ஏறி போய்விட்டான். தேவனை போல் ஆக வேண்டும். அதை தான் நீங்க ஆண்டவர் ரொம்ப திட்டமாய் சொல்கிறார். 13 நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை. வடபுற ஆராதனை கவனிக்க வேண்டும். இன்றைக்கு மற்ற புறஜாதி மக்களை எடுத்துக்கொண்டா அவங்க வடபுறம் தலை வச்சு படுக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அக்னி பவன் தாக்கிவிடும் சொல்லி. என்ன வடபுறம்? வானத்தின் மேல வடபுறத்தை பார்த்தீங்கன்னா தேவன் அங்கே இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. எங்கே சொல்லி இருக்கிறது? 48ஆம் சங்கீதத்தில் எழுதுகிறார். பிரியமான சகோதரனே சகோதரி, 48ஆம் சங்கீதத்துல வேத வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். அதில் எழுதி இருக்கிறது, தேவன் வடபுறத்தில் வீற்றிருக்கிறார். 48ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், வட திசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியா இருக்கிறது, அது மகாராஜாவின் நகரம் என்று எழுது. பார்த்தீங்களா? தேவன் எங்கே இருக்கிறார்? வட திசையில் உள்ள சியோன் பர்வதம் என்று எழுதுகிறது. பிரியமானவர்களே, கவனியுங்கள். அந்த காலத்துல கப்பல்ல போகும்போது கூட ஒரு மேக்னெட் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி கம்ப்யூட்டர் எல்லாம் கிடையாது. மேக்னெட் வச்சுப்பாங்க. அந்த மேக்னெட் இந்த வடபுற பக்கம் இழுக்குமா, அதை வைத்துத்தான் திசை கண்டுபிடிப்பார்கள் என்பதை சொல்வார்கள் அந்த காலத்தில். போகட்டும், நாம் இங்கே கவனிக்க வேண்டியது, தேவன் இவனை இப்படி வைத்தார். ஆண்டவர் அந்த மேலே பரலோகத்தில் ஒரு ஆராதனை கூட்டம் இருக்கிறது. அங்கே இயேசுவானவர் உட்கார்ந்து கொண்டு இருந்தார். அங்கே ஒரு குரூப் தேவதூதர்கள் இருந்தார்கள். இவன் அங்க போய் அந்த தேவனுக்கு ஒப்பாய் மாறி அங்கே உட்கார பெருமை வந்து அங்கே போய்விட்டதுனால ஆண்டவர் இவனை அங்கிருந்து தள்ளினார். தள்ளின பொழுது இன்றைக்கு நாம் பிசாசு, இந்த விழுந்து போன அந்த தேவதூதர்கள் தான் பிசாசாய் மாறினார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கணுமே, பிசாசு என்றால் கருப்பா இருக்கிறான் என்று. எப்படி அவன் கருப்பா மாறினான்? தேவன் இப்படியெல்லாம் தேவதூதனை படைத்தாரே. பிரியமானவர்களே, கவனிங்கள். தேவன் தம்முடைய அக்கினியின் பட்சிக்கிற அக்கினினால் அங்கிருந்து அவனை பட்சித்தார். அவன் எரிந்து இங்கே பூமியில் விழுந்தான் என்று வேதம் எழுதி இருக்கிறது. ஆகவே அங்கிருந்து தேவன் அவனை தள்ளி அவனை புறம்பாக்கி போட்டார். ஆண்டவர் அவனுடைய எல்லாவற்றையும் உரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, அங்க அக்கினினால் எல்லாம் பஸ்மமாகிவிட்டது. அங்கே விழுந்தான்.
விழுந்து இப்படியாய் தேவதூதனுடைய காரியம். அதை தான் நாம் ஏசியாவின் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது, அவன் நீ ஆகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போவாய் என்று ஏசியாவில் சொல்கிறார். ஏன் தேவனுக்கு ஒப்பாவேன் என்று அவன் போய் அந்த தேவனுடைய இடத்தை பிடித்து கொள்ள போது கர்த்தர் அவனை தள்ளினார் என்று வேதம் மிக தெளிவாய் எழுதுகிறது. பிரியமானே, ஆகவே நீங்கள் நானும் கவனிக்க வேண்டிய விஷயம், ஆகினால்தான் இந்த தேவதூதனை அங்கிருந்து தள்ளினார். இந்த தேவதூதன் போய் அந்த இடத்தையும் அசுத்தமாக்கிட்டான் அப்படின்னு சொல்லுது பைபிள். எங்க சொல்லுது? ஏதோ நாங்கள் சொல்கிறோம் என்றல்ல, நான் உங்களுக்கு அதை காண்பிக்கிறேன். இந்த தேவதூதன் போய் இப்படி ஆனதுனால தேவதூதனை கற்ற தேவதூதனை அங்கு பஸ்மமாக்கி தள்ளினால அவன் பிசாசாய் மாறிப்போனான். அவன் பூமியில விழுந்த பொழுது பூமியை கெடுத்து விட்டான். பூமியை கெடுத்துட்டான், ஸ்பாயில் பண்ணிட்டான் பூமியை. அதுக்கப்புறம் தான் அதான் இந்த 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை தியானிப்போமானால், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். நீங்கள் யோசித்து பாருங்கள், தேவன் எங்கேயாவது உண்டாக்கும் போது ஒழுங்கின்மையா ஒரு காரியத்தை செய்வாரா? இல்லை, அழகாய் நேர்த்தியாய் படைத்தார். இந்த பிசாசு இதெல்லாம் தள்ளிவிட்டதினால் தேவன் அவனை தள்ளிவிட்டார் என்று வேதம் மிக அழகாய். ஆகவே அவருடைய காரியம் என்ன? நான் வானத்துக்கு ஏறுவேன் என்று சொன்னான். அதனால 14ஆம் வசனம், நான் மேகங்களுக்கு மேலா உன்னதங்களில் ஏறி உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாய். பாருங்கள், ஆண்டவரை போல் ஆகிவிடுவேன் என்று சொல்லி ஒரு பெருமை மேட்டுமை அவனுக்கு வந்தனால கர்த்தர் தள்ளிவிட்டார். புரியுமால? ஆயினால்தான் ஆண்டவர் இந்த 1ஆம் வசனத்துக்கு 2ஆம் வசனத்துக்கு நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆண்டவர் ஒழுங்காய் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி வைத்தார். இந்த தேவதூதனை வைத்தார். அந்த தேவதூதன் கீழ்ப்படியாமல் விழுந்து போனான், இந்த பூமியை கெடுத்து விட்டான். ஆக இந்த பூமியை தேவன் ஒழுங்காய் உண்டாக்கினார். கெடுத்து விட்ட பொழுது பிரியமானே, தேவதூதனை ஆண்டவர் தள்ளி இந்த பூமியை தள்ளி சுத்தம் பண்ணி ஜலத்தை ஊற்றி அதன் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடினார். அப்ப இப்ப இந்த பூமியை விட்டு இங்க இருந்து அவனை காலி பண்ணிட்டார். அப்பதான் அவன் எங்க இருந்தானா, ஆகாயத்தின் பிரபு என்று அவனுக்கு சொல்லப்படுது. பாருங்க, இந்த ஆகாயத்தில் சுற்றி கொண்டிருந்தான். தேவன் இந்த பூமியை தண்ணினால் அழிச்சு, நோவா பேழைக்கு முன்னாடியே ஒரு வெள்ளம் வந்திருக்கு. இந்த தண்ணினால் அழிச்சு அந்த தண்ணி மேல பரிசுத்த ஆவியானவர் சீல் வச்சார். ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆகினால் தான் நான் சொன்னேன், 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது. அதை நாம் சரியாய் புரிந்து கொண்டு வேதத்தை வாசித்தாதான் நன்றாய் விளங்கி கொள்ள முடியும். நான் சொன்னேன், பரலோகத்தை பிசாசு அசுத்தப்படுத்தி விட்டான் என்று. எப்படி பிசாசு அங்க இப்ப அசுத்தப்படுத்தினான்? நீங்கள் எபிரேயர் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீரானால் வேத வசனம் அங்கே ஒரு வசனத்தை ஆண்டவர் குறிப்பிடுகிறதை காட்டுகிறேன், கவனியுங்கள். அவர் பரலோகத்துக்கு போய் பரலோகத்தை சுத்திகரித்தார் என்று எழுதுகிற ஒரு வசனம் இருக்கிறது. பிரியமானே, இங்க கவனிங்கள். 9ஆம் அதிகாரம் எபிரேயர் 23 ஆததால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலியினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷ பலியினால் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எழுதுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, கவனிங்கள். பரலோகமே ஆததால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள், பூமியில ஆசரிப்பு கூடாரத்தை அவன் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டான் இல்லையா? மோசே மிருகங்களின் ரத்தத்தினால் சுத்திகரித்தான். அதை தான் இங்க எழுதுகிறார். ஆததால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள், கூடாரம், ஆசரிப்பு கூடாரம் இப்படிப்பட்ட பலியினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருந்ததே. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷ பலியினால் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம். பரலோகத்தை ஆண்டவர் சுத்திகரிக்க வேண்டும். எப்படி சுத்திகரிக்க முடியும்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்முடைய ரத்தத்தை சிந்தி மனுஷனுடைய பாவத்தை கழுவுவது மாத்திரமல்ல,
அதே ரத்தத்தோடு போய் பரலோகத்தையும் தேவன் சுத்திகரித்தார். பிசாசு அதை அசுத்தமாக்கி விட்டான், அந்த இடத்தையும் போய் தேவன் சுத்திகரித்தார். அதனால்தான் இயேசு யோவான் 20ஆம் அதிகாரத்துல மரியாளை பார்த்து, நீ என்னை தொடாதே, நான் இன்னும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் பிதாவினிடத்திற்கும் ஏறி போகவில்லை. என கருமையாளை கவனிங்கள், ஒரு ஆசாரியன் பழைய ஏற்பாட்டில் பலியிட ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும்போது பெண்களை தொடக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு உயிர் தெழுந்த பிற்பாடு, தொடாதே ஸ்திரியே என்னை தொடாதே என்று மரியாதை எடுத்து சொன்னார். எவ்வளவு உண்மை பாருங்கள். பரலோகத்தை ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தினால் போய் சுத்திகரித்தார். எவ்வளவு ஒரு மேன்மையான காரியம். அவைய சாத்தான் அவைகள் எல்லாம் கெடுத்து விட்டான், ஆண்டவர் எல்லாவற்றையும் சுத்தம் பண்ணினார். இப்பொழுது நீங்கள் கவனித்து பாருங்கள், தேவன் முதலாவது தள்ளி இரண்டாவதை நிலைநிறுத்துகிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை நன்றால் நாம் உணர்ந்து அறிந்து தெளிவாய் படிப்போமானால் நமக்கு ஒரு குழப்பம் வராது. இன்றைக்கு வேதத்தில் அநேக மக்கள் குழம்பி போயிருக்கிறார்கள், அநேகரும் குழப்பத்தோடு பிரசங்கம் பண்ணால். ஏன் என்றால் பவுல் சொல்றார், அறிய வேண்டிய பிரகாரம் அறியணும். தேவன் என் தகப்பனாருக்கு சொல்லி கொடுத்தார். நான் உங்களுக்கு சொன்னேன் முதல் பாகத்தில் எப்படி தேவன் அவரோடு பேசி எப்படி 4 பகுதியாக இந்த வேதத்தை கற்றுக் கொடுத்தார் என்பது. அவே இந்த முதலாவதை தள்ளி தேவன் எப்படி இரண்டாவதை நிலைநிறுத்தினார் என்பதும் இது உங்களுக்கு அடையாளமான சம்பவம். ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. தொடர்ந்து நீங்கள் இந்த வேத பகுதிகளை முழு வேதத்தையும் நீங்கள் அறிய வேண்டுமானால் 4 பாகங்களாய் பிரித்து நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் மிகவும் எளிதாய், மிகவும் அற்புதமாய், மிக அழகாய் இந்த வேதத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நீங்க இந்த வேத பகுதியை நாங்கள் தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடியே நீங்கள் அறிவீர்களானால் உங்களுக்கு ஒரு குழப்பமும் வராது, ஒரு சந்தேகமும் வராது. உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் அதில் ஒரு பதில் உண்டு. தேவன் கற்றுக் கொடுத்ததை நாங்கள் அறிந்து கொள்வதானால் நீங்கள் அறிய 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 உங்களுக்கு இருக்கிற எல்லா அறியாமையும் போய்விடும். நீங்கள் ஒரு கேள்வியும் உங்களுக்கு ஒரு குழப்பம் வராது. மிக தெளிவாய் நாம் படித்தாலும் படிக்காவிட்டாலும் இந்த தமிழ் பைபிளில் ரொம்ப அழகாய் நீங்கள் வேதத்தை மிக தெளிவாய் எளிதாய் இயல்பாய் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. அடுத்த பகுதியில் நாம் சந்திப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.